வரட்டும் அவியலை பார்த்து 4 வார்த்தையாவது கேட்காம போக கூடாது. இன்னைக்கு இப்படியே விட்டா திமிரு ஏறிடும். வரட்டும் பேசிக்கிடி. வாங்க வாங்கத்தே வாங்க. பத்ராளி என்னம்மா இங்க வந்திருக்கா? நாங்க தான் உங்களுக்கு ஆகாதவியல் ஆயிட்டோமே, அதனால ஏன் வந்திருக்கான்னு கேப்பிய? இல்லம்மா திடீர்னு வந்திருக்கியா, தான் என்னன்னு கேட்டேன். உங்க மக வளகாப்புக்கு போயிட்டு வந்தாச்சா? அது வந்துமா என்ன நான் சொல்லிட்டு தானம்மா போனேன். என்ன சொன்னியே? இல்ல அன்னைக்கு மகனை பார்க்க வரும்போது கூட சொன்னேன்லம்மா, ஒரே ஒரு பொட்ட பிள்ளை, அவ ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டு போயிட்டா. இப்போ மாசமா இருக்கா. இப்போ நம்ம பிடிவாதமா இருக்க கூடாதுல்லம்மா. அதை விடாதுங்க, அவ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு மறந்துட்டு நீங்க மன்னிச்சு அவளை ஏத்துக்கலாம். நாங்களாம் எந்த காலத்துலயும் அவளை மன்னிக்க மாட்டோம். மன்னிக்க முடியாத அளவுக்கு என் பிள்ளை என்னமா தப்பு செஞ்சுட்டா? மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. இது பெரிய தப்பா? ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் பெரிய தப்பா தெரியாது. ஏன்னா இந்த ஊர் வழக்கத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னது நானும் என் புருஷனா தானே, அதனால உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியாது. இல்லம்மா, என்னையும் தான் பேசினாவ. பூ வைக்கிற இடத்துல என்னெல்லாம் பேசினாவ தெரியுமா? என்கிட்ட பூவே வாங்க கூடாதுன்னு சொன்னாவம்மா. என் மூஞ்சி முன்னாடி அப்படியெல்லாம் பேசிட்டு போனாவ. நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருக்கேன். என்ன செய்ய, பெத்து எடுத்துட்டேன். இப்போ அவ மாசமா இருக்கா. இந்த நேரத்துல போய் ஓஹோ மாசமா இருந்தோடனே பாசம் இழுத்துட்டோ? அப்போ உங்க மாவா எங்களெல்லாம் அவமானப்படுத்துவா, நீங்க போய் ஒட்டிக்கிடுவீல. அதான் ஒட்டுறதுக்கு போயிட்டு எல்லாம் பிறகு எதுக்கு இந்த வீட்டுக்கு வாரிய? அங்கே போய் கிடக்க வேண்டியதானே? இல்லம்மா, வளகாப்புக்கு தாம்மா போனேன். பாருங்க தே, இந்த மாதிரிலாம் போற வேலை வச்சுக்கிறாதுங்க. அதுக்கு பிறகு மொத்தமா போய் அங்க இருக்க வேண்டியதான். பிறகு இந்த வீடு உங்களுக்கு வராது. உங்க மாவன உங்களை பார்க்க வர மாட்டாரு. நான் பார்க்கவும் விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எம்மாடி அப்படிலாம் சொல்லாதம்மா. அவதான் வேணும்னு போனியே, அதனால போக வேண்டியதான். அதுக்கு பிறகு மவன் இருக்கா இந்த வீடு இருக்குன்னு நினைச்சிட்டுலாம் வந்துடாதுங்க. எதுவும் உங்களுக்கு இருக்காது. உங்க மகனை உங்க மூஞ்சிலே முழிக்க விட மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் எங்கேயும் போகல, வளகாப்புங்கிறதுனால தான் போயிட்டு வந்தேன். இதே முதல்ல கடைசிமா இருக்கட்டும். உங்க மவளை பார்க்க போறதெல்லாம் இருக்க கூடாது. நீ போனியே, அதோட எங்களை மறந்துருங்க. பத்ராளி, நான் சொன்னதான். அவ வேணும்னு நினைச்சா நாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கிடுங்க. ஒண்ணு அவ இல்லைன்னா நாங்க, ரெண்டுல ஒண்ணுதான். அலமேலக்கா வாங்க. வணக்கா, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டாச்சு. நாங்க செஞ்சதானே எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு டேஸ்ட் எல்லாம். ஆமாக்கா, எல்லாம் நல்லா இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ஏக்கா, வெரைட்டிஸ் அதெல்லாம் எப்படி இருந்து? சூப்பரா இருந்து. நெட்ட மாதிரி நீ தான் செஞ்சியோ? இல்லக்கா, செஞ்சிட்டு இருந்தாவ பாத்துட்டே இருந்தேன். நெட்ட மாதிரி நான் கூட நீ தான் செஞ்சிட்டியோன்னு நினைச்சேன். இல்லக்கா, எல்லா காய்கறியும் வெட்டி கொடுத்தது நாங்க தான். ஆனா எதுவுமே செய்ய முடியலக்கா. காய வெட்டினதுக்கே டயர்ட் ஆயிட்டானோ பாருங்களா. அது செஞ்சு பழக்கம் இருக்காதுல்ல, அதான் நானும் கொஞ்சம் வந்து வேலை செய்யன்னு சொன்னேன். வானரக்கா தான் வேண்டான்னு சொல்லிட்டாவ. உங்க 3 பேர்த்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கா நீங்க நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கிய? இல்ல வானரக்காவே சொன்னாவ, இந்த வளகாப்பு நடக்கிறதுக்கே நீங்க 3 பேர் தான் காரணம், நீங்க தான் ஏற்பாடு செஞ்சேன்னு. என்னை சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல. எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் நாங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னோம். ஏனே சொன்னீங்க? இல்லம்மா, நான் தான் கையில இருந்து ரூபா போட்டு செலவு பண்ணியணும்னு நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தா. அதான் இவ்வியதான் செலவு பண்ணி செய்யாவன்னு சொன்னேன். ஆமா, நீங்க 3 பேரும் ரூபாய்க்கு என்ன செஞ்சீங்க? அலமேலக்கா, என் மோதிரத்தை அடகு வச்சிட்டேன். நெட்ட மாதிரி எதுக்கு? ஏக்கா, எனக்குன்னு போட்டது ஒரே ஒரு மோதிரம் மட்டும்தான். அதுவும் கல்யாணத்தன்னைக்கு போட்டாவ. எனக்கு விரல்ல போடவே பிடிக்கல, வீட்டுல தான் கழட்டி போட்டிருந்தேன். சரி, எதுக்கு அது கிடக்குதுன்னு அடகு வச்சிட்டேன். நெட்ட மாதிரி உனக்குன்னு அந்த ஒரு மோதிரம் தானே இருக்கு. ஏக்கா, தாலி செயின் இருக்குக்கா. இல்ல நெட்ட மாதிரி, 1 பவுன் நகையை கூட இப்பெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமா யோசிக்காவ. நீ என்னடானா ரொம்ப ஈஸியா மோதிரத்தை அடகு வச்சு செலவு பண்ணிட்டேன்னு சொல்லியா? இதுக்கெல்லாம் நாங்க என்ன திருப்பி செய்ய போறோன்னு எங்களுக்கு தெரியல நெட்ட மாதிரி. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை கூட நாங்க நிறைவேற்றி வைக்கலையே. ஏக்கா, பழசெல்லாம் போட்டு அங்கே யோசிச்சுட்டு கிடக்குறியா? இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும்க்கா. நல்லா ஜாலியா இருக்கிறதுக்காக தான் வலையில மாட்டிருக்கு. வலையில நல்லா குலுக்கி குலுக்கி சந்தோஷமா சிரிச்சு இருங்கக்கா. ஏதோ நினைச்சு கவலைப்படாதுங்க. மோதிரம் தானே, திருப்பிடலாம். நான் என்ன மோதிரத்தை விற்கவா செஞ்சேன்? அடகு தாங்க வச்சிருக்கேன். இருந்தாலும் அது ஒரு பொருள் தானே, தங்கம்னு இருக்கு. ஏக்கா, தாலி செயின் அப்புறம் கம்மல் கிடக்குக்கா. கவலைப்படாதீங்க, நானும் பணக்காரி தான். என்னது பணக்காரியா? ஆமா, நகை ரேட் அதிகமாயிட்டலாம், நானும் பணக்காரி தான். அட நெட்ட மாதிரி, இருந்தாலும் உங்களுக்குலாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல.
எனக்காக நீங்க 3 பேரும் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கீங்க. நானும் இவரும் காலம் முழுக்க அவங்க 3 பேரையும் மறக்கவே மாட்டோம். சரிக்கா, மறக்காம இருங்க, அதுவே போதும். வீட்டுக்கு வரும்போது அன்பா கூட்டு சோறு தாங்கக்கா. இதை தவிர வேற என்ன வேணும் எங்களுக்கு? அலமேலு ஃபீல் பண்ணாத, மோதிரம் தானே திருப்பிடலாம். சரி கீதா. நெட்ட மாதிரி எவ்வளவுக்குள்ள வச்சா நாங்க எப்படியாவது அதை திருப்பி தந்துறியோம். ஏங்க சும்மா இருங்கக்கா, நானே வேலைக்கு போறேன், எப்படியா திருப்பிடுவேன், கவலைப்படாதுங்க. இல்ல இல்ல, நாங்க ரூபாய் தாரோம். நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா, நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல நெட்ட மாதிரி. பரவாயில்லக்கா, இருக்கட்டும், உங்களுக்கு தானே செஞ்சேன். உங்க எல்லாருக்கும் நானும் நன்றி சொல்லணும். அலமேலு ரொம்ப சந்தோஷப்பட்டா வளகாப்பு நடந்ததுன்னு நினைச்சு. நான் கூட எப்படி அவளுக்கு வளகாப்பு நடத்தேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க 3 பேரும் உதவி செய்ய போய் தான் அவளுக்கு வளகாப்பே நடந்திருக்கு. இருக்கட்டே, பரவாயில்ல, இருக்கட்டும். எங்களுக்கு ஒருத்தர் கூட பிறந்தவி இருந்திருந்தா நாங்க செஞ்சிருக்க மாட்டோமா? அந்த மாதிரிதான். இல்லம்மா, வாயில எல்லாரும் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா எங்களுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிய, இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிய. ஏன் இன்னைக்கு சமையல்லாம் கூட நீங்க தான் செஞ்சுட்டு கிடந்தீங்க. என்னாலையும் வேலை செய்ய முடியல, அலமேலும் ஒன்றும் செய்ய முடியல. எங்களுக்காக நீங்க செஞ்சிருக்கீல்ல. இருக்கட்டே, பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க 3 பேருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிடியோம். ஐயா, அவரு விட்ட உடனே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? விடுங்கக்கா, நன்றிலாம் எதுக்கு நம்மளுக்குள்ள? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள செய்யற ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்புக்கா. நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? ஆமா நெட்ட மாதிரி முதல்ல சொல்லியிருந்தா நான் வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வளகாப்பு இன்னைக்கு செஞ்ச உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? எங்க அம்மா அத்தெல்லாம் வந்து வளையல் போட்டது அவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருந்து எல்லாரும் வாழ்த்திட்டு போனாவ. எல்லா வாழ்த்தையும் என் பிள்ளைக்கு தானே வந்து சேரும். கை நிறைய வளையல் போட்டுட்டு இருக்காவ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெட்ட மாதிரி. இது ஒண்ணு போதும்க்கா. இதுக்காக எத்தனை மோதிரத்தை வேணாலும் அடகு வைக்கலாம். ஏ நெட்ட மாதிரி, உன்கிட்ட என்ன மோதிரம் இருக்கோ? ஏங்கிதா, உனக்கு வளகாப்பு வரப்போதா என்ன? அடிச்சே, உங்க அப்பனை எங்க போகுது? சும்மா கேட்டேன். சரி அலமேலுக்கா, நாங்க போயிட்டு வரோம். பாண்டியனே, போயிட்டு வரோம். சரிம்மா, சாப்பாடு நிறைய இருக்கு. பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து எடுத்துக்கிடுங்க. சரிண்ணே, நான் போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன். அலமேலுக்கா, பாய். நெட்ட மாதிரி அடிக்கடி வா நெட்ட மாதிரி. சரிக்கா, நான் இந்த ஊர்ல தான் கிடக்க போறேன். அடிக்கடி வாரேன். முன்னாடி அது வயசு பிள்ளை, கல்யாணம் முடியல, அங்க போவாதே எங்க போவாதே எங்க அம்மா சொல்லுவா. இப்பதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டே. எங்க அம்மா என்ன சொன்னாலும் காதலே வாங்க மாட்டேன். தினமும் உங்களை பார்க்க வரேன்க்கா. சரி நெட்ட மாதிரி. கீதா, நீயும் வாப்ல. அவ எப்படி வருவா? அவளுக்கு தான் கல்யாணம் பேசியாச்சுல, வாரது கஷ்டம் தான்க்கா. அப்படிலாம் இல்ல, வருவேன் அலமேலு, உனக்காக வருவேன். சரி கீதா. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். அலமேலு, போயிட்டு வர அலமேலு. பாண்டியனே, போயிட்டு வரோம். அலமேலு பாத்துக்கங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏங்க இவ்வளவு சாதாரணமா மோதிரத்தை அடகு வச்சுன்னு சொல்லியா பாருங்களா? ஆமா அலமேலு, இப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்க்கையில எப்பவுமே இவியலை மட்டும் மறக்கவே கூடாது. ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கையில வளையல் போட்டாச்சு, நம்ம பிள்ளை வளையல் சத்தம் கேட்கல. ஆமா அலமேலு, சந்தோஷமா இருக்குங்க. எப்ப இந்த பிள்ளையோட முகத்தை பார்க்க போறேன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் அலமேலு. குட்டி அலமேலு வர போறாளா இல்ல குட்டி பாண்டியன் வர போறானான்னு தெரியல. எந்த பிள்ளை வந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். நல்லபடியா வளர்க்கணும் நம்ம. ஆமாங்க. ஏப்ல கீதா, இந்த பக்கம் வாஸ்துவே சரியில்லை, வா நம்ம அந்த பக்கமா போயிடலாம். வா போலாம் நெட்ட மாதிரி. எம்மாடி மர்மவளே. ஐயோ, நாசமா போச்சு. மர்மவளேன்னு கூப்பிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? எம்மாடி மர்மவளே, ஒன்னதாம்மா. என்னது மர்மவளா? யாருக்கு மர்மவா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன். ஆமா, உன்னை மர்மவனே வெத்தலை பாக்க வச்சு அழைக்காவே. நான் உன்னை எங்க கூப்பிட்டேன்? பின்ன இப்ப மர்மவளன்னு யார கூப்பிட்டிய? நான் கீதாவை கூப்பிட்டேன். என்னது, கீதாவை கூப்பிட்டீங்களா? எவ்வளவு நெட்ட மாதிரி வா போலாம். கீதா, எதுக்கவியோ நீ மர்மவளன்னு கூப்பிட்டியாவ? என் வீட்டுக்கு மர்மவளா வர போறா, அதனால மர்மவளேன்னு கூப்பிட்டியா? உனக்கு என்ன? என்னது, உங்க வீட்டுக்கு மர்மவளா வர போறாளா? ஆமா, என் மாவனை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு மர்மவளா வர போறா. கீதா, நீ என்ன சொல்லியாவ? நெட்ட மாதிரி அது வந்து என் 2வது மகன் அருணை இவதான் கெட்டிக்கிட போறான்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? ஏன் உனக்கு ஒண்ணும் தெரியாதோ? தெரியலன்னா தெரிஞ்சுக்க. இவ என் வீட்டு மர்மவளா போறா. என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வர போறா. எல்லாம் பேசி எடுத்து முடிச்சாச்சு. இனி கல்யாணம் மட்டும் தான் பாக்கி. கல்யாணத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போ. எம்மாடி மர்மவளே, சீலதுவல் கூடலாம் சேராதுமா, நல்லதில்ல. அத்தை போயிட்டு வரேன் வந்துட்டு சொல்லிட்டு போறதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். போயிட்டு வரேம்மா.
கீதா, நெட்ட மாதிரி சாரி பிள. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவிய சொன்னதுல உண்மையா? சாரி நெட்ட மாதிரி. எனக்கு கொஞ்சம் சாரி புரியல வேண்டாம். அவிய சொன்னது உண்மையா பொய்யா அது மட்டும் பதில் சொல்லு. அது வந்து நெட்ட மாதிரி. அப்போ எல்லாம் உண்மைதான். நீ அருணை கல்யாணம் பண்ணிக்க போறியோ? நெட்ட மாதிரி நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். பேசாத கீதா. நெட்ட மாதிரி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளா. அருண் உன்னையதான் காதலிச்சிட்டு இருந்தாரு. உன் கல்யாணத்து அன்னைக்கு எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு வந்திருக்காரு. என்ன சொல்றா? ஆமா, கல்யாணத்தை நிறுத்த தான் வந்தாரு. அதுக்குள்ள மாப்பிள்ளை உங்க கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. அருண் நல்லவர் தான். ஓஹோ அப்படியா? அப்போ அவரை நானும் சேர விடாம கெடுத்தது நீ தான். நீ அவரை லவ் பண்ணிருக்க அப்படிதானே? ஐயோ நெட்ட மாதிரி அப்படி இல்ல. போய் சொல்லாத கீதா. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பேசியிருக்கவனா என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. நெட்ட மாதிரி